உங்கள் ஜோதிட ரச்சனா வாக்கு சித்தர் சிறப்பு சேம்பர பொருட்களுடைய ஆசீர்வாதமும் முதற்கான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் பார்க்க இருக்கின்றது குரு வக்ர பயிற்சி. அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, நீங்கள் இப்பொழுது குழம்பிக் கொண்டிருக்கிறது எனக்கு நன்றாக புரிகிறது. என்னடா இது, நமக்கு அஷ்டம சனி நடக்கிறது, சனி வேற இப்போ வக்கரமாக இருக்கான், குரு ஏதோ நல்லது பண்ணுவான்னு பார்த்தா இப்போ குருவும் வக்கரமாக அப்படி நீங்கள் குழம்பிக்கிட்டு இருக்கீங்க. அந்த குழப்பத்திற்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தீர்வு இப்பொழுது கிடைக்கப் போகிறது. இந்த அன்பான கடகராசி என்பர்களே, இந்த 116 நாட்கள் குரு வக்கரம் தங்களுக்கு திடீர் திருப்பத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. எந்த இதுக்கும் இல்லாத ஒரு பலம் உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சுப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ தற்பொழுது குரு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். ஆகையினாலே எந்த கிரகமும் பாதிப்பு தராது. உங்களுக்கு கடன் வாங்கியாவது நீங்கள் சொத்து வாங்குவீர்கள். காரணம் அஷ்டம சனி என்று பயப்படாதீர்கள். அருமையான பொற்காலம் உங்களுக்கு. நீங்கள் இப்பொழுது வாங்குகிற சொத்து பின்னாடி உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியது. ஆகினால் கடன் வாங்கியாவது சொத்து வாங்குங்கள். கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம் என்பார்கள். அந்த யோகம் தற்பொழுது உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் அகலக்கால் வைக்க வேண்டாம். யாரும் அகலக்கால் வைக்க வேண்டாம். குரு திசையோ அல்லது குரு புத்தியோ அல்லது குரு அந்தரமோ நடப்பவர்களுக்கு 3 வகை பலன்கள் அதிகம் கிடைக்கும். இந்த குரு திசை, குரு புத்தி, குரு அந்தரம் இல்லாதவர்கள் தயவு செய்து அகலக்கால் வைக்காதீர்கள். காரணம், உங்களுக்கு அஷ்டம சனி மட்டுமில்லை, சனியும் வக்ரமாக இருக்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். சனி மாறி கொடுப்பாரும் இல்லை, சனி மாறி கெடுப்பாரும் இல்லை. சனி ஒரு தர்மவான், நியாயமானவன். சனி பிடிக்காத நபர்களே கிடையாது. ஆனால் 3 தெய்வத்தை தான் அவனால் ஒன்றும் பண்ண முடியல. யாரா? ஒன்று விநாயகர், இன்னொன்று ஆஞ்சநேயர். ஆகையினாலே இந்த புரட்டாசி மாதத்திலே நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியும் சனி வக்ர பயிற்சியும் தாங்கள் அந்த விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வணங்குவீர்களேயானால் நிச்சயமாக அந்த சனி வக்கரமும் குரு வக்கரமும் தங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் தராது. ஆனால் 2 வக்கரம் இருக்கு இல்லையா? ஆகையினாலே கொஞ்சம் உடல்நல கவனம் தேவை. பிபி உள்ளவங்க, சுகர் உள்ளவங்க, அடிக்கடி மூட்டு வலி ஏற்படும், சிறுநீரக தொந்தரவு ஏற்படும். ஆகையினால் அவர்கள் மட்டும் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. மற்ற பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்கிறீங்களோ அது எல்லாமே லாபம் தரும். ஆனால் இருக்கிறத விட்டுட்டு பறக்க வேண்டாம். அதனால் புதிய முயற்சியை நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் ஏதாவது புதிய முயற்சி செய்ய போய் தங்கள் நண்பர்களுக்கு அறிவுரை கூறக்கூடியீர்களேயானால் நீங்கள் நல்ல எண்ணத்தில் செய்கிறீங்க. ஆனால் அது அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற எதிர்மறை எண்ணத்தை தோற்றுவிக்கும். கடகராசி அன்பர்களே, தங்களுக்கு பணவரவு இருக்கின்ற காரணத்தினாலே தயவுசெய்து யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க.
கொடுத்தா வாங்க முடியாது. அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்தும் போடாதீங்க. முக்கியமாக அப்பா மகன் கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். சனியினாலே மன உளைச்சல் தோன்றும். ஆகையினால் மனசாட்சிப்படி நடத்தீர்களேயானால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு குருவும் சனி வக்கரமும் நல் பலன்களை தங்களுக்கு தரும் என்று கூறுகிறேன். நிச்சயமாக நல்ல பலனை அளிக்கும்.